குறை கூறுபவரை கண்டு கலங்காதீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவான். தண்ணீர் எடுத்து வர அவன் 2 பானைகளை வைத்திருந்தான். 2 பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது அந்த பானையில் பாதி அளவு மட்டுமே தண்ணீர் இருக்கும். குறையில்லாத பானை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே 2 ஆண்டுகள் ஆனது. ஒவ்வொரு நாளும் கேலியை பொறுக்க முடியாத பானை ஒரு நாள் தன் எஜமானனை பார்த்து, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். என் குறையை நீங்கள் சரி செய்யுங்களேன் என்றது. அந்த எஜமானன், பானையே, நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா என்று கேட்டான். உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும். அதனால் தான் வழி நெடுகில் பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். நீ தினமும் சிந்திய தண்ணீரில் அவை இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை தந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். ஆலய பீடத்தை அலங்கரிக்கவும் அனுப்பி வைக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட அந்த பானை கவலைப்படுவதை நிறுத்தி கொண்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. அன்பார்ந்தவர்களே, நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம்தான் வாழ்க்கை. மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டு இருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது. நமக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் நமக்குள்ளே உள்ளன. என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வலிமை பெற்றவனாக இருக்கிறேன். புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறைவசனம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.